அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். இது பேச்சு தொடங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டம் ஆயிடுச்சு. சரியா? ஓகே. இதுக்கு முதல் இந்த செஷனில் என்ன பேச விரும்பியிருக்கேன் அப்படின்னா, 2 வார்த்தை நம்ம எல்லாருக்கும் நல்லா பழக்கப்பட்ட வார்த்தை, ரொம்ப கேட்டிருப்போம். அந்த வார்த்தையை நாமளும் ரொம்ப அந்த வார்த்தையை பேசியிருப்போம். அந்த 2 வார்த்தைக்கு என்ன அர்த்தம், அந்த 2 வார்த்தையோடு நமக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத கொஞ்சம் இன்றைக்கி தெளிவுபடுத்திக்கலாம். ஒன்று, கடவுள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. கடவுள் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் நம்ம என்ன சொல்லுவோம்? காடு அப்படின்னு சொல்லுவோம். தெலுங்கில் பரமேஸ்வர் சொல்வீங்களா? தேவுடு. தேவுடு தேவுடு ஓகே, தேவுடு. அடுத்த வார்த்தை தெய்வம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். தெய்வம் அப்படின்றது ஆங்கிலத்தில் லார்டு, LORD, லார்டு அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் அதை என்ன சொல்வீங்க? லார்டுங்கிறது என்னன்னு சொல்வீங்க தெலுங்குல? தேவுடு தான். கடவுளும் தேவுடு, லார்டும் தேவுடு. அப்போ சிக்கல் தான். அந்த சிக்கலை இன்னைக்கு தீர்த்துடலாம். சரியா? ஸோ கடவுள் என்பது என்ன, தெய்வம் அப்படிங்கிறது என்ன, ரெண்டும் ஒன்றா வேற வேறையா? இதில் எல்லா மக்களுக்குமே பெரும் குழப்பம். சரியா? ஆனால் உண்மை எப்படி இருக்குது அப்படின்னா, கடவுள் என்பது வேறு, தெய்வம் என்பது வேறு. ஆங்கிலத்தில் அந்த 2 வார்த்தை பிரித்து வச்சுருப்பாங்க. காட் அப்படிங்கிறத கடவுள்னு சொல்லுவாங்க, லார்டு அப்படிங்கிறத தெய்வம்னு சொல்லுவாங்க. சரியா? இப்போ இங்கே யார் கடவுள், என்ன கடவுள் அப்படின்னு கடவுளை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இல்லை தெய்வம் அப்படின்னா தெய்வத்தை பற்றி பேச போகிறதில்ல. மனுஷங்களாகிய நமக்கு இந்த 2 வார்த்தையோடு என்ன சம்பந்தம் இருக்குது? மனுஷங்களாகிய நமக்கு இந்த 2 வார்த்தையோடு என்ன சம்பந்தம் இருக்குது? மனிதர்களை தவிர வேறு யாருக்கும் இந்த வார்த்தை சம்பந்தம் இல்லை. ஒரு மிருகத்துக்கு, ஒரு நாய்க்கு, ஒரு நரிக்கு, ஒரு சிங்கத்துக்கு, புலிக்கு, ஒரு மயிலுக்கு, ஒரு மானுக்கு இந்த வார்த்தைகளை பற்றி அக்கறையே கிடையாது. அதுங்கெல்லாம் மீட்டிங் போட்டு சண்டே ஸ்பிரிச்சுவல் செஷனு காட்டில் அரச மரத்தில் கூடுறோம், எல்லோரும் வாங்க அப்படின்னு கூடி என்ன பண்ண போகிறது கிடையாது, உட்காந்து இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறது கிடையாது. சரியா? அப்போ இது யாரோட தேவை அப்படின்னா, மனுஷங்களுக்கு மட்டும்தான் கடவுள்னா ஒரு அக்கறை இருக்குது, கடவுள்னா ஒரு தேடல் இருக்குது, கடவுள்னா ஒரு தேவை இருக்குது, தெய்வம்னா ஒரு பக்தி இருக்குது. சரியா? இப்போ தெய்வம் யாரு, கடவுள் யாரு, தெய்வமும் கடவுளும் ஒன்றா இல்லை வேற வேறையா அப்படின்ற தெளிவு பெரும்பாலான மக்களுக்கு இல்லை. கடவுளை தெய்வம்னு கூப்பிடுவோம், தெய்வத்தை கடவுள்னு கூப்பிடுவோம், கடவுளை தெய்வம்னு கூப்பிடுவோம், தெய்வத்தை என்ன பண்ணுவோம், கடவுள்னு கூப்பிடுவோம். இப்படி நம்ம இஷ்டத்துக்கு தோன்றபடி என்ன பண்ணிட்டு இருப்போம், கூப்பிட்டு இருப்போம். சில நேரம் இயேசு ஆண்டவரேன்னுவாங்க, தெய்வமேன்னுவாங்க, சில நேரம் கடவுளேன்னுவாங்க. அதே போல் சில நேரம் முருகன் கடவுளேன்னுவாங்க, தெய்வமேன்னுவாங்க, மாற்றி மாற்றி கூப்பிட்டுப்பாங்க. பார்த்தீங்களா? ஓகே, புரியாத வரைக்கும் ஓகே. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய உண்மை இருக்குது. ஏன் புரிஞ்சிக்கணும் அப்படின்னா, எந்த ஒரு வார்த்தையும் எந்த ஒரு உண்மையும் புரிஞ்சிக்கலைன்னா அதனால் நஷ்டமடைய போகிறது நான் தான். ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கலனா அதனால் நஷ்டமடைய போகிறது யார்? நான். ஒரு உண்மையை நான் புரிஞ்சிக்கும் போது அதனால் ஆதாயமாக போகிறதும் நான் தான். சரியா? அப்போ கடவுள் என்பது என்ன அப்படின்றத 2வது பார்ப்போம். முதல்ல தெய்வம்னா என்ன, தெய்வம்னா என்ன? நான் என்ன சொல்லிட்டேன், தெய்வம் வேறு, கடவுள் வேறு. சரியா? திருக்குறளில் நிறைய குறள்லாம் இருக்குது. தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு இருக்குது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுவர் அப்படின்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? தெய்வம் என்பது மனிதர்கள் அடையக்கூடிய ஒன்று. தெய்வம் என்பது மனிதர்கள் அடையக்கூடிய ஒன்று. மனுஷங்களாக பிறந்தவங்களுக்கு என்ன வாய்ப்பு இருக்குன்னா, தெய்வமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி யாரையெல்லாம் நம்ம தெய்வம்னு சொல்லிட்டு இருக்கிறோமோ அவங்க எல்லாரும் ஒரு காலத்தில் மனிதர்களாக இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்தவங்க தான். சரியா? இப்போ இயேசுவை நம்ம காட்னு சொல்கிறது கிடையாது, லார்டுன்னு சொல்லுவாங்க. லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க. லார்டு தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுவாங்க.
அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா லார்ட் வெங்கடேஸ்வரா, லார்ட் சிவா, லார்ட் முருகா, லார்ட் கிருஷ்ணா. எல்லாருக்கும் என்ன சொல்லுவாங்க? லார்ட் தான் போடுவாங்க, காடு போட மாட்டாங்க. சரியா? அப்போ லார்ட்னா என்ன? ஏதோ ஒரு காலத்தில் இந்த பூமியில் மனுஷங்களாக பிறந்திருக்கிறாங்க, அவங்க உண்மையை உணர்ந்திருக்கிறாங்க. கடவுள்னா என்னங்கிற உண்மை என்ன பண்ணியிருக்காங்க? உணர்ந்திருக்கிறாங்க. அதை அவங்க உடம்புல அனுபவப்பட்டிருக்கிறாங்க. எப்படி நம்ம நாக்கில் வந்து இப்போ வரும்போது ஒரு பழம் சாப்பிட்டோம், அந்த பழம் வந்து என்ன பழம்? நிம்முட்டான் பழம். நிம்முட்டான் பழம். சரியா? இப்போ நான் சாப்பிட்டேன், ஜான் சாப்பிட்டியா? ஜான் சாப்பிட்டாரு, கவி சாப்பிட்டாச்சு, மனோஜ் சாப்பிட்டியா? இப்போ நீங்கள் 4 பேர் சாப்பிடல, ஆனால் இதுக்கு முன்னாடி வாங்கி சாப்பிட்டுருப்பீங்களா? நிம்முட்டான் பழம் வாங்கி சாப்பிட்டது இல்லையா? நீங்கள் சாப்பிட்டதே இல்லையா? அப்போது அந்த பழம் உங்களுக்கு அனுபவம் ஆகலை. எங்கள் நாக்குக்கு என்ன இருக்கு? அனுபவமாக இருக்கு. அந்த முடியா ஆமாம் கொடு மனோஜ். ஆமாம், உங்கள் ஊரில் தான் அங்கங்கே வச்சு விற்கிறாங்க இதை. சரியா? இப்போ இந்த பழம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, இந்த பழம் நீங்கள் பார்த்துருக்குறீங்க, நீங்கள் தொட்டு கூட என்ன பண்ணிடலாம்? பார்த்துருக்கலாம், இல்லை கண்ணில் நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கலாம், இல்லை படத்தில் பார்த்துருக்கலாம். ஆனால் இதை உடச்சி இதுக்குள்ளே ஒரு பழம் இருக்குது, அதை சுவைக்கிற வரைக்கும் இது என்ன கிடையாது? அனுபவம் கிடையாது, இல்லையா? அப்படி கடவுளுங்கிறது எல்லாரும் பேசுகிற விஷயந்தான். எல்லா மதத்துலையும் என்ன சொல்கிறாங்க? கடவுள்னு ஏதோ ஒன்று பேசினுக்காங்க. எல்லாரும் கடவுள் கடவுள்னு ஏதோ பக்தியெல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்களில் ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் கடவுளை என்ன பண்ணியிருக்கிறாங்க? அனுபவமாக்கியிருக்கிறாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, டேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதை அவங்க உடம்புல உணர்ந்துருக்கிறாங்க. கடவுளை எங்கே உணரணும்? உடம்புல உணரணும். அப்படி கடவுளை அவங்களுடைய உடம்புல உணர்ந்தவங்க வெளிச்சம் பெற்றாங்க. கடவுளை உடம்புல உணர்ந்தவங்க என்ன பண்ணாங்க? வெளிச்சம் பெற்றாங்க. ஏன்னா இந்த உடம்புக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு பேரே வெளிச்ச உடம்பு. இந்த உடம்புக்குள்ள ஒரு உடம்பு இருக்குது, அந்த உடம்புக்கு பேரு வெளிச்ச உடம்பு, லைட் பாடி, இல்லையா? இப்போ அந்த வெளிச்சம் அதிகமாயிடுச்சு. உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் என்ன ஆயிடுச்சு? அதிகமாயிடுச்சு. உள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் யாருக்கெல்லாம் அதிகமாச்சோ அவங்க எல்லாம் தெய்வமாகறாங்க. எப்படி தெய்வமாகறவங்க எப்படி ஆனாங்கன்னா, சமூகத்து ஒழுக்கத்துக்கு அவங்க சிறப்பானவங்க. சமூகத்துக்கு ஒழுக்கத்துக்கு அவங்க சிறப்பானவங்க. 4 பேரை வாழ வச்சிருப்பாங்க, 4 பேருக்கு நல்லது செஞ்சுருப்பாங்க, அள்ளி கொடுத்துருப்பாங்க, தானம் பண்ணியிருப்பாங்க, நோயாளி மேலே கரிசனையாக இருந்து அவங்கள குணமாக்கியிருப்பாங்க. இப்படி சமூகத்து ஒழுக்கங்களுக்கு உட்பட்டு மனிதர்களாக பிறந்து சிறந்த வாழ்க்கையை வாழ்கிறவர்கள். நல்ல வாழ்க்கைனா எப்படி? அப்படி ஓஹோன்னு வாழ்ந்துட்டானாங்கள, அப்படி ஓஹோன்னு வாழ்ந்துட்டவங்கள தான் இந்த சமூகம் என்னவா பண்ணியிருக்கு? தெய்வங்களாக கொண்டாடி இருக்கு. சரியா? அப்போ என்ன உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும்? நம்ம எல்லாம் மனுஷங்களாக பிறந்துட்டோம். ஒன்று சராசரி மனுஷனாக வாழ்ந்துட்டு போகலாம், இல்லை மனுஷத்தன்மையே இல்லாமல் அஞ்சறிவு ஜீவன் மாதிரி மிருகம் மாதிரி வாழ்ந்துட்டு போகலாம், இல்லை மனிதத்தன்மையிலிருந்து என்ன ஆகலாம்? தெய்வத்தன்மைக்கு உயர்ந்துட்டும் போகலாம். இது எல்லாத்துக்குமான வாய்ப்பு தான் இந்த மனுஷ பிறவி. இது இந்த 3ல் எதுவா நான் ஆக போறேன்றத நான் எப்படி வாழ்கிறேன் அப்படிங்கிற வாழ்க்கை என்ன பண்ணிடும்? தீர்மானம் பண்ணிடும். இப்போ மிருக வாழ்க்கைன்றது என்னது அப்படின்னா, மிருகத்துக்கு பசியத்தான் சாப்பிடும், தூக்கம் வந்தால் தூங்கும், காமம் வந்தால், செக்ஸ் தேவை வந்தால் ஆண் பெண் பொட்டை நாய் ஆம்பளை நாயோட உடலுறவு கொள்ளும், வேட்டையாடும், தனக்கு தேவைன்னா கூடு அமைச்சிக்கும். பெரும்பாலும் மிருகங்கள்லாம் கூடு அமைக்கிறதுல இருக்கிற குகைங்களில் என்ன பண்ணிக்குது? கூடு ஆக்கிக்குது. பறவைகள் தான் என்ன செய்யுது? கூடு கட்டுது. அப்போ சில உயிர்கள் கூடு கட்டுது, சில உயிர்கள் இயற்கையே சாதகமாக்கி கூடு கட்டி வாழ்ந்தது. இவ்வளோதான் மிருகத்தினுடைய வாழ்க்கை. இன்றைக்கி பெரும்பாலான மனுஷங்க எப்படி தான் வாழ்கிறாங்க? ஃபஸ்ட்டாக சாப்பிட்றாங்க, சாப்பாட்டுக்கு தேவையான வேலை செஞ்சுக்கிறாங்க, சம்பாதிக்கிறாங்க, தூக்கம் வந்தால் தூங்குறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இனப்பெருக்கம் பண்ணுறாங்க, ஒரு வீடு வாசலை கட்டின்னு வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே அவங்களுக்கு எந்த தேடலும் கிடையாது. அறிவு சம்பந்தமான தேடல் அவங்களுக்கு இதுக்கே பொழுது போயிடுது, இதுக்கே வாழ்க்கை முடிஞ்சிடுது. ஒரு வீடு கட்டாவே வாழ்ந்துட்டுன்னு நினைக்கிறாங்க. சரிதானே? அதனால அப்படி வாழ்கிறவர்களை என்னன்னு சொல்றோம்? நம்ம மனிதர்களாக பிறந்தோம், அவங்க மிருக நிலையில வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. இப்போ சராசரி மனுஷங்கிறது யாரு? பக்தியா இருக்கிறேன் நான்,
நான் எப்படி இருக்கிறேன்? பக்தியாக இருக்கிறேன். ஏதோ ஒரு மதத்தில் இருக்கிறேன், ஏதோ ஒரு சாமி கும்பிட்றேன், ஏதோ ஒரு தெய்வத்தை வணங்குறேன். ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு போகிறேன், வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போகிறேன், செவ்வாய்க்கிழமைனா வீடு வாசல் பெருக்கி சுத்தம் பண்ணி பூஜை புனஸ்காரம்லாம் செய்கிறேன். கொஞ்சம் இவங்களோட கொஞ்சம் கடவுள் தேடல். அது எப்படி? மதத்தில், உண்மையின் மீது இல்லை, மதத்தின் வழியாக தேடல் செஞ்சுட்டு ஏதோ என்னால் முடிஞ்ச 4 பேர் என்ன பண்ணுறேன், ஏதோ உதவி செய்கிறேன். இப்படி வாழ்ந்துட்டு போகிறவங்க சராசரி மனுஷங்க. இதை கடந்து கடவுளுங்கிற உண்மையை புரிஞ்சு 4 பேருக்கு அறிவை உபதேசம் பண்ணி 4 பேரை வழிநடத்துகிற மனுஷங்களாக இருந்து அதாவது ஒரு சமூகத்தில் வாழும்போதே கொண்டாடுகிற ஒரு மனுஷனா, சமூகத்தில் வாழும்போதே மற்றவங்களால கொண்டாடப்படுகிற ஒரு மனுஷனாக வாழுகிறவங்க தெய்வமாகலாம். என்னாகலாம்? தெய்வமாகலாம். சரியா? தெய்வமாகிறவங்க இந்த பூமியில் இருக்கும்போது மட்டும் சிறப்பானவங்க கிடையாது. இறந்த பிறகு அவங்க வழிகாட்டிங்களாக வாழ முடியும். இறந்த பிறகு அவங்க என்ன பண்ண முடியும்? சில நேரம் நம்ம வண்டியில் போயின்னு இருந்தோம், யாரோ வந்து இடிக்கிற மாதிரி இருந்தது, பின்னாடி யாரோ பிடிச்சி இழுத்து விட்டு மாதிரி இருந்துச்சுலாம் தோணல. அதெல்லாம் தெய்வத்தின் உதவி. கடவுள் வந்தெல்லாம் அப்படி காப்பாற்றுறதில்ல. அப்படி காப்பாற்றலாம் யார் தான்? தெய்வங்கள் தான். சரியா? அப்போ தெய்வங்கள் வந்து இறந்த பிறகும் இந்த பூமியில் சேவை செய்கிறவர்கள், கருணை காட்டுறவங்க, இரக்கம் செய்கிறவங்க, உதவி செய்கிறவங்க, ஆபத்தில் காப்பாற்றுறவங்க. சரியா? அதனால தான் இந்து மதத்தில் 33 கோடி தேவர்கள்ன்றாங்க. கிறிஸ்தவத்தில் பைபிளில் பார்த்தீங்கன்னா பவுல் எழுதுறாரு, அநேக தேவர்களும் கர்த்தார்களும் பூமியில் உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. என்ன எழுதுறாரு? கடவுள் எத்தனை பேர்? 1. ஆனால் தெய்வங்கள் அநேகர், நிறைய பேர். எல்லா மனிதரும் தெய்வமாகலாம், ஆனால் எல்லா மனிதரும் தெய்வம் ஆகிறது இல்லை. ஏன்னா தெய்வத்தன்மையை புரிஞ்சுக்கிறது இல்லை, சிறப்பாக வாழுறது இல்லை, சமூகத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை, நல்லா சிறப்பாக வாழணுன்ற நம்பிக்கை வளர்த்துக்கிறது இல்லை. வாழ்க்கை ஒரு முறை தான் வரோம், மனுஷனாக பிறந்துட்டோம், இதுக்கு மேலே அதுக்கு மேலே போகணுமே தவிர அது கீழே போகக்கூடாது. ஒரு முறை மனுஷனாக பிறந்துட்டோம், வந்துட்டா நம்ம என்ன பண்ண லெவலு மேலே போனோம், கீழே போகக்கூடாது அப்படியெல்லாம் எல்லாரும் யோசிக்கிறது இல்லை. அடா போடா மச்சான், இன்னைக்கு நாள் சம்பாதிச்சோம், சாப்பிட்டோம், குடித்தோம், ஆடினோம், பாடினோம், அவ்வளோதான், பார்த்து தூங்கிட்டோம், என்ன இருக்குது கடவுளாவது காட்சி ஆகுது போடா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இருந்துட்டு இருக்கிறாங்க. எந்த அக்கறையும் இல்லை. சரியா? அப்போது யாரெல்லாம் சமூகத்து ஒழுக்கங்களை கடைப்பிடிச்சு சிறந்த மனிதராக வாழ்ந்து பிறரை வாழ வைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தெய்வ நிலையை அடைகிறார்கள். அப்போ தெய்வங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டு, ஒரு பதவி உயர்வு. கான்ஸ்டபிளாக இருக்கிறவரு எஸ்ஐ ஆகிற மாதிரி, எஸ்ஐயாக இருக்கிறவரு இன்ஸ்பெக்டர் ஆகிற மாதிரி, அப்படி தானே ரேஞ்சுங்க. நான் தமிழ்நாட்டு ஸ்டைல் சொல்லுங்கிறேன், உங்கள் ஸ்டைல் எப்படி தெரில. சரியா? இன்ஸ்பெக்டராக இருக்கிறவரு சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் ஆகிற மாதிரி, சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் தான் இங்கே இல்லையா? அதுக்கு மேலே என்னது? எஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி, எஸ்பி இல்லையா? அப்படி ஒவ்வொரு ஸ்டாண்டர்டு, ஒவ்வொரு நிலை உயர்வு இருக்கு இல்லையா? அப்படி மனிதர்களுக்கு அடுத்த நிலை உயர்வு என்னது? தெய்வம். ஒரு பாட்டு கூட உண்டு, பழைய சினிமா பாட்டு, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். இயேசுநாதர் மனுஷனாக பிறந்து தெய்வமானவர், கிருஷ்ணன் மனுஷனாக பிறந்து தெய்வமானவர், முருகன் மனுஷனாக பிறந்து தெய்வமானவர். சரியா? நீண்ட நெடுங்காலமாக சமூகத்தில் என்ன ஏமாற்றி வச்சிட்டாங்க நம்மளன்னா, அவங்க எல்லாம் தான் தெய்வம், நீங்கள்லாம் ஆக முடியாது அப்படின்னு அந்த உண்மையை மறைச்சிட்டாங்க. சரியா? இன்னைக்கு நாம் அந்த உண்மை தான் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு மட்டும் இல்லை, ஏசுநாதர் சொன்னார், என்னை விட நீங்கள் பெருசாக முடியும்னு சொன்னார். என்னோட நீங்கள் என்ன முடியும்? பெருசாக முடியும், பெருசாக செய்ய முடியும். அப்படின்னு அர்த்தம் நான் என்ன உண்மையை புரிஞ்சுக்கிட்டனோ அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா நீங்களும் யார் தான்? நான் தான். அப்போ நான் அடைந்த அந்த தெய்வ நிலையை நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய முடியும்? அடைய முடியும். அப்போ தெய்வ நிலைங்கிறது முயற்சி பண்ணி அடைகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தெய்வ நிலை மனிதத்தன்மையில் நல்லா வாழ்ந்து சிறப்பாக வாழ்ந்து சமூகத்தில் உயர்ந்த நிலைக்கு போய் 4 பேரை வாழ வச்சு முயற்சி பண்ணி என்ன அடையலாம்? தெய்வ நிலையை அடையலாம். சரியா? யாருக்கு சந்தர்ப்பம் இருக்குதோ, யாருக்கு அந்த வாய்ப்பு இருக்குதோ, யாருக்கு அந்த முயற்சி இருக்குதோ, யாருக்கு அந்த துடிப்பு இருக்குதோ அவங்கெல்லாம் என்ன ஆயிடலாம்? இந்த பிறவியில் தெய்வமாயிட்டு சாகலாம். நீங்கள் எதுவுமே பண்ணல, கல்யாணம் பண்ணி 2 பிள்ளை பெற்றுங்க அப்படின்னா கூட நீங்கள் யார் தான்? தெய்வம் தான். அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம்ட்டாங்க தமிழில். அம்மாவும் அப்பாவும் முன்னாடி உங்களுக்கு முன்னாடி நிற்கிற வழிகாட்டுற தெய்வங்கள்.
மாதா, பிதா, குரு, தெய்வம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டு வகையில் அதை புரிஞ்சுக்கணும். மாதாவும் தெய்வம் தான், பிதாவும் தெய்வம் தான், குருவும் தெய்வம் தான். ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், மாதா தான் பிதாவை காட்டி கொடுக்கறது, பிதா தான் குருவை காட்டி கொடுக்கறது, குரு தான் உன்னை தெய்வமாக்குறது. ரெண்டு பொருள் இருக்கு அதுக்கு. சரிங்களா? அதனால தெய்வமாகிறதுக்கு சந்தர்ப்பம் எல்லாருக்கும் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. மனுஷனா பிறக்கிற எல்லாருக்கும் இருக்கு. அறிவடைஞ்சு, தெளிவடைஞ்சு, உணர்வடைஞ்சு, இந்த பிறவி நான் பிறந்துட்டேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போயே ஆகணும், நான் தெய்வமாக தான் வாழ்ந்துட்டு போவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா, அதுக்கான முயற்சி எடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஆக முடியும்? தெய்வமாக முடியும். தெய்வம் லார்ட் ஜான், லார்ட் பிரபு, லார்ட் நவீனா, லார்ட் நவீன், லார்ட் கவி, லார்ட் மனோஜ், லார்ட் பேபி அம்மா. அதனால தான் பாருங்க, தெய்வத்தில் மட்டும் பெண் தெய்வங்களும் இருப்பாங்க, ஆண் தெய்வங்களும் இருப்பாங்க. பெண்ணை என்ன ஆக முடியும்? தெய்வ நிலையை அடைய முடியும். எல்லார் பேரையும் சொல்லிட்டு நான் இங்கே உட்காந்துங்கிறேன், என் பேரை சொல்லவே இல்லை இந்த ஆளு அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கக்கூடாதுல்ல. அதனால லார்ட் ரோஜா. ஆமாம், ஏன் சொல்லலைன்னா நீங்கள் ஏற்கனவே ஆயிட்டீங்க. சரியா? அதனால ஆண் பெண் வேறுபாடு கிடையாது, ஆண் பெண் வேறுபாடு கிடையாது. அதனால மதமோ மற்ற மனுஷங்களோ சொல்றதை நம்பி ஏமாற வேணாம். சரியா? இன்னொரு இடத்துல திருக்குறளில் என்ன சொல்றாருன்னா, தெய்வம் தொழானல், தெய்வத்தை வணங்க கூட வேணாம். அந்தந்த மனைவி புருஷனை கணவனை பக்தியோடு தொழுது சேவை செஞ்சா யாரையே கும்பிட வேணாமா, தெய்வத்தையே வணங்க வேணாமா. அப்ப சில வேளையில தெய்வத்தை வணங்குறது அவசியம் கிடையாது. ஏன்னா உனக்கே தெய்வமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நானே தெய்வமாகறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் போது நான் ஏன் இன்னொரு தெய்வத்தை வணங்கணும்? நானே யாராக பிறந்திருக்கிறேன்? தெய்வமாக பிறந்திருக்கு. எனக்கே தெய்வமாகிறது சாத்தியம் இருக்குது, எனக்கே சந்தர்ப்பம், எனக்கே அந்த வாய்ப்பு இருக்குது. அதனால இன்னொரு தெய்வத்தை வணங்க வேண்டிய அவசியம் கூட இல்லை. அப்போ தெய்வம் வணங்கலாம், வணங்கப்படாமலும் போகலாம். எல்லா மனிதரும் என்ன ஆகலாம்? தெய்வமாகலாம். அந்த முறைப்படி வாழ்ந்தா, சரியா வாழ்ந்தா, நிறைவா வாழ்ந்தா, திருப்திகரமா வாழ்ந்தா, 4 பேரை வாழ வச்சா, நல்ல மனசோடு இருந்தா, கருணை புரிஞ்சா, எல்லாரும் என்ன ஆக முடியும்? தெய்வமாக முடியும். சரியா? இன்னொரு வகையில பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா ஏன் தெய்வம்னா, அவங்க இப்போ எங்கள் அம்மா அப்பா என்னை பெற்றுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணல, ஆனாலும் அவங்க கல்யாணத்தில் அவங்க இன்பத்தில் நான் வந்தப்போ என்னை வேணான்னு ஒதுக்கலை. நாங்கள் எங்கள் சந்தோஷத்துக்காக ஒன்று கூடணும், புள்ள உருவாயிடுச்சு, இதையா நான் சுமக்கணும் அப்படின்னு கடவுள் என்ன பண்ணுறதில்ல, அழிக்கலை. என்னை பெற்றுக்க சித்தம் கொண்டாங்க. என்னை பெற்றுக்க என்ன பண்ணாங்க? சித்தம் கொண்டாங்க, விருப்பம் கொண்டாங்க. அது 10 மாதம் உள்ள சுமக்கிற வலி, அப்புறம் பெற்றெடுக்கும் போது ஏற்படுற பிரசவ வலி, பிறந்த பிறகு அதை வளர்க்குற வலி, அத்தனைக்கு என்ன பண்ணிக்கிறாங்க? மனசை தயார்படுத்திக்கினாங்க. யாரோ ஒரு புள்ள, யாரோ ஒரு மனுஷன் நம்ம வயிற்றுல நம்ம வழியாக வரத்துக்கு நாமே இடம் கொடுக்கணும், அடைச்சிக்கோ கர்ப்பத்தை அப்படி என்ன பண்ணல, அடைச்சிக்கல. அதனால அவங்க என்ன ஆயிடுறாங்க? அப்பா அம்மா தெய்வம் ஆயிடுறாங்க. சரியா? அப்போ அன்னை தெய்வம், பிதா தெய்வம், குருவும் தெய்வம். எதனால குரு தெய்வமாகிறாரு அப்படின்னா, தெய்வமாகிறதுக்கான உண்மையை உனக்கு என்ன பண்றாரு? உணர்த்துறாரு. சரியா? இப்படி மனிதர்கள் அனைவரும் என்ன ஆகலாம்? தெய்வமாகலாம். இதை வச்சுக்க. தெய்வமாகத்துக்கு என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும், சிறந்த வாழ்க்கை வாழணும், சமூகத்தில் ஒழுக்க சீலனா இருக்கணும், 4 பேரால போற்றப்படணும், 4 மனுஷங்களால் என்ன பண்ணப்படணும்? போற்றப்படணும். அவரா சிறந்தவர், அவரா உதவி செய்யக்கூடியவர், அவரா கருணை மனம் படைத்தவர், அவரா நல்லவர், அவர் அப்படின்னு சமூகத்தில் போற்றப்பட தான் நீங்கள் என்ன ஆவீங்க? தெய்வம் ஆவீங்க. அப்போ அதுக்கு நல்ல முயற்சி வேணும். ஒழுக்கத்தை காப்பாற்றிக்கணும், பேரை காப்பாற்றணும், சிறந்த ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். இதெல்லாம் முயற்சியோடு செஞ்சால் நீங்கள் என்ன ஆயிடலாம்? தெய்வம் ஆயிடலாம். ஆனால் கடவுள் என்பது அப்படி கிடையாது. கடவுள் என்பது அப்படி கிடையாது. கடவுள் என்பது இயற்கையாகவே, இயல்பாகவே, நேச்சுரலி உங்களுக்குள்ள, இந்த உலகத்துக்குள்ள நம்ம பார்க்குற எல்லாத்துக்குள்ளும், உயிருள்ள பொருட்கள், உயிர் இல்லாத பொருட்கள்னு எல்லாத்துக்குள்ளும் மூலமாக, ஆதாரமாக ஏற்கனவே இருக்கிற ஒன்று கடவுள். அதனால் கடவுளை நீங்கள் அடையலாம் முடியாது. கடவுளை அடைகிறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. கடவுளை அடைகிறதுக்கு முயற்சியெல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணுகிறேன்? நான் கடவுள் அடைய முயற்சி பண்ணுகிறேன், நான் கடவுள் அடைய முயற்சி பண்ணுகிறேன். அது எப்படி தெரியுமா? நான்
இப்போ நான் சொல்கிறேன்னு வச்சுக்க, நான் கடவுளை அடைய முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் பொன்ராஜா குழந்தையா பிறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுகிறேன்னு அர்த்தம். அப்படி சொன்னா என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஆனால் அறிவில்லை உனக்கு, நீ ஏற்கனவே என்ன பண்ணிட்டு இருக்கிற? பிறந்துட்டு இருக்கிற, ஆம்பளையா பிறந்துட்டு இருக்கிற, உனக்கு பொன்ராஜின்னு பேர் வச்சுட்டுக்கிறாங்க. வயசு என்ன ஆயிடுச்சு உனக்கு? என்ன வயசு ஆயிடுச்சு? 17 வயசு ஆயிடுச்சு. எவ்வளோ வயசு ஆயிடுச்சு உனக்கு? 17 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீ எப்படி பிறக்கணும்னு யோசனை? அதான் நீ பிறந்துட்டியே, என்ன பண்ணிட்ட? ஆளா பிறந்துட்டியே. அப்போ கடவுள் என்பது ஏற்கனவே நான் இருக்கிறேன் என்றாலே எனக்குள்ளாக இருந்து கொண்டிருக்கின்ற ஒன்று கடவுள். நான் இருக்கிறேன் அப்படின்னாவே எனக்குள்ள ஏற்கனவே இருந்து கொண்டிருக்கிற ஒன்று கடவுள். என்கிட்ட ஒன்று இருக்குனாவே என்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றிலையும் இருந்து கொண்டிருப்பது கடவுள். இப்போ நான் இங்கே இருக்கிறேன், இங்கே கடவுள் இருக்கு. இங்கே நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள கடவுள் இருக்கு. இங்கே ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்துக்குள்ள கடவுள் இருக்கு. இங்கே ஒரு பூச்சி இருக்கு, அந்த பூச்சிக்குள்ள கடவுள் இருக்கு. இங்கே வானம் இருக்கு, அந்த வானத்தில் கடவுள் இருக்கு. இந்த பூமி இருக்கு, இந்த பூமிக்குள்ள கடவுள் இருக்கு. இங்கே ஒரு கொசு பறக்குது, அந்த கொசுக்குள்ள கடவுள் இருக்கு. அதனால கடவுளுடைய இருப்பு இல்லாத இடமே இல்லை. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான், நோக்கும் இடமெங்கும் நீக்கமற இருப்பான். அவன் இல்லாத இடமே இல்லை. அவன் இல்லாம பொருளே இல்லை. அவன் இல்லாம உயிரே இல்லை. அவன் இல்லாம நீயும் இல்லை, நானும் இல்லை, ஏதும் இல்லை. சரியா? அப்ப அந்த கடவுளை என்ன பண்ண முடியாது? நீங்க அடைய முயற்சி எல்லாம் பண்ண முடியாது. நீங்க தெய்வமாகறதுக்கு இன்னும் முயற்சி பண்ணுங்க, ஆனா கடவுளாகறதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, முயற்சி பண்ண தேவையில்லை. அது இருக்குதுன்னு உணர்ந்து அதை அனுபவிக்க பார்க்கணும். அது இருக்குதுன்னு முதல்ல என்ன பண்ணிக்கணும்? ஒத்துக்கணும். எந்த ஒண்ணுமே ஒத்துக்கினாதான் அதை நீங்க அனுபவிக்க முடியும். இப்போ நான் பிறந்துட்டேன், நான் வளர்ந்த பிறகு என்ன சொல்லித்தராங்க, டே உனக்கு பல்லாலாம் இருக்குதுரா, நீ ஆம்பளை பையன் என்ன சொல்லித்தராங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ணேன்? என்ன எப்படி ஒத்துக்கணும்? நான் ஆம்பளை பையன் அப்படின்னு ஒத்துக்கணும். பொண்ணுங்க என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு பொட்டை புள்ள, நீ யாரு? ஒரு பொட்டை பிள்ளை, நீ பொண்ணா பிறந்திருக்கிற, நீ பத்திரமா இருக்கணும், கவனமா இருக்கணும். ஆம்பளை பசங்கள்லாம் என்ன பண்ணக்கூடாது, போய் விளையாடக்கூடாது, பேசக்கூடாது, யாரையும் உன்னை தொடக்கூடாது அப்படிலாம் சொல்லுவாங்க பெற்றவங்க. சரிதானே? அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ண, தன்னை ஒரு பெண்ணுன்னு ஒத்துக்கணும். ஒத்துக்கிட்டு பெண்ணா வாழணும், அவ்வளோதான். இப்போ பெண் ஆகிறதுக்கும் ஆணாகிறதுக்கும் நான் என்ன பண்ண ஆணாகிறதுக்கு, இல்லை அந்த பெண் என்ன பண்ணும் பெண்ணாகிறதுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே அவங்க இப்படிதான் இருக்கிறாங்க. பிறப்பு இயற்கையா இயல்பா கடவுளே பெண்ணா ஆணா செஞ்சாச்சு. அதை அடையிறதுக்கு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. அப்போ கடவுள் ஏற்கனவே எனக்குள்ள இருக்கிற ஒன்று, உங்களுக்குள்ள இருக்கிற ஒன்று. உங்க மூலம் அதுதான், உங்க ஆதாரம் அதுதான், உங்க இருப்பு அதுல தான் இருக்குது. நீங்க இருக்கிறதே இதில் தான் இருக்கிறீங்க, கடவுள்ல தான் இருக்கிறீங்க. இப்போ அதை ஒத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும், கொண்டாடணுமே தவிர அடையிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுங்க, இல்லாத ஒன்று தான் அடைய முயற்சி பண்ணுவோம். தூரமா இருக்கிற ஒன்று தான் அடைய முயற்சி பண்ணுவோம். சரியா? இப்போ நான் சித்தூருக்கு வரணும்னா கரெக்டாக என்ன பண்ணணும்? முயற்சி வேணும். மேலேருந்து முதல்ல கீழே இறங்கணும், கீழே இறங்கி வண்டி எடுக்கணும், வண்டி எடுத்து அங்கேருந்து வண்டியை ஓட்டணும், அப்புறம் தான் இங்கே என்ன பண்ண முடியும், நான் சேர முடியும். இது என்னுடைய முயற்சி, இது என்னுடைய பயணம். ஆனால் கடவுள் அடையிறதுக்கு என்ன பண்ண தேவையில்லை, நான் இறங்கும் தேவையில்லை, ஏறவும் தேவையில்லை, நடக்கவும் தேவையில்லை, ஓடவும் தேவையில்லை, எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா நான் இருக்கிறனாவே யார் இருக்கிறது? கடவுள் இருக்குது. அப்ப என்ன பண்ணோம்? நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். என்ன கடவுளை, நீ இருக்கிற, நான் இருக்கிறேன். நான் இருக்கிறனாவே யார் இருக்கிறது? நீ இருக்கிறது. இப்ப நீ எப்படி இருக்கிற, நான் எப்படி இருக்கிறேன், நான் எப்படி இருக்கிறேன், அப்படிதான் நீ இருக்கிற. அப்ப எனக்குள்ள இருக்கிற ஒன்ன அனுபவிக்கணுமே தவிர அடைய முயற்சி பண்ணக்கூடாது. இங்க என்ன பண்ணிடுறாங்க, தப்பாக்கிறாங்க மக்கள். கடவுளை அடைய முயற்சி பண்றாங்க, தெய்வங்கிறதையும் கடவுளோடு சேர்த்து குழப்பி வச்சுருக்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்க, இங்க தெய்வங்கள் பல இருக்கிறதுனால மதங்களும் பல ஆயிடுச்சு. இங்க மதங்கள்லாம் கடவுள் பேர்ல இருக்கா, தெய்வம் பேர்ல இருக்கான்னு யோசித்து பாருங்களா. யார் பேர்ல இருக்கு? இந்து மதம் யார் பேர்ல இருக்கு? தெய்வங்களை வச்சுதான் இந்து மதம் இருக்கு. கிறிஸ்தவ மதம் என்ன எதுல இருக்குது? இயேசு தெய்வம் பேர்ல தான் அந்த மதம் இருக்குது. இஸ்லாம் மதம் எதுல இருக்குது? அதுவும் ஒரு தெய்வத்தின் பேர்ல தான் இருக்குது. சரியா? அப்போ கடவுளுங்கிற ஒரு உண்மை புரிஞ்சா என்னவே வராது, மதமே வராது, மத வேறுபாடே இருக்காது. நீ இந்து, நான் கிறிஸ்டியன், நீ முஸ்லீமு, நான் அவங்க இவங்கன்ற அந்த வேறுபாடே வராது. ஏன்னா கடவுள் ஒன்று, கடவுள் ஒன்று, கடவுள் ஒன்று. அந்த ஒன்று எங்கெல்லாம் இருக்கு? எல்லாத்துலேயும் இருக்கு. எங்கெல்லாம் இருக்கு? எல்லா இடத்துலையும் இருக்கு.
யாருக்குள்ளலாம் இருக்கு? எல்லாருக்குள்ள இருக்குது. இந்துக்குள்ள கடவுள் இருக்கா? இருக்கு. கிறிஸ்தவனுக்குள்ள கடவுள் இருக்கா? இருக்கு. முஸ்லீம்குள்ள கடவுள் இருக்கா? இருக்கு. கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்குள்ள கடவுள் இருக்கா? இருக்கு. கடவுளே கெட்ட கெட்ட வார்த்தை திட்டுறான் ஒருத்தன். உனக்கு கண்ணு இருக்குதா, உனக்கு புத்தி இருக்குதா, என்னை படிச்சு இப்படி கஷ்டம் கொடுக்குறியே, எனக்கு இப்படி வேதனை கொடுக்குறியே, வாடா ஒரு கை பாத்துறேன்னு யாரையோ கூப்பிடுறான். அப்படி கூப்பிடறான்ல, நீங்க பார்த்தது இல்லையா? கஷ்டம் வந்துட்டா யாரா இருந்தாலும் எப்படிதான் கூடுவான். நானே ரொம்ப கஷ்டம் வந்துட்டு முடியல தாங்கன்னா, டே சனினை எங்கடா இருக்கிற நீ, தைரியம் தான் முன்னாடி வாடா, நீ என்ன நான் பார்த்துடலாம். வேற யார் அப்படி தைரியமா கூட முடியும்? வேற யாரு கூட்டாலும் வந்து அடிப்பான். கடவுள் மட்டும்தான் கம்முன்னு இருப்பான். சரியா? அப்படி கடவுளை கூப்பிடுறவங்கிட்ட கூட, கூப்பிடுறவனுக்கு உள்ள கூட யார் உண்டு? கடவுள் உண்டு. சரியா? அப்ப கடவுள் என்பதையும் தெய்வம் என்பதை என்ன பண்ணிக்காதீங்க, முதல்ல ஒன்னா சேர்த்து குழப்பிக்க வேண்டாம். சரியா? மனுஷனா பிறந்துட்டோம். நாம கேட்கல. இந்த காலத்துல பிறப்போம் நமக்கு தெரியாது. இந்த அப்பா அம்மா வழியா தான் வரும் நமக்கு தெரியாது. இந்த மூஞ்சி இந்த நேரம் தான் நமக்கு கிடைக்கும் நமக்கு தெரியாது. ஆனா கடவுளே இதெல்லாம் அமைச்சாச்சு. சரியா? அப்ப எவ்வளவு சிறப்பா வாழ்ந்து தெய்வமாக்கிட்டு சாகலாம். வந்ததும் வந்துட்டோம், தெய்வமாயிட்டு போலாம்டா. வந்ததும் வந்துட்டோம் போலாம், தெய்வமாயிடும். தெய்வம்னா தாங்குற சக்தி நிறைய வேணும், சகிக்கிற சக்தி நிறைய வேணும், கொடுக்கிற சக்தி நிறைய வேணும், கருணை புரிகிற சக்தி நிறைய வேணும். ஏன்னா நீங்க எந்த படத்துலையும் பாருங்க, தெய்வங்கள் எப்படிதான் வச்சிருப்பாங்க. ஒன்னு அருள் பாவிக்கும், ஒன்னு செல்வம் கொட்டும். சரியா? தெய்வம்னாவே என்ன? ஜெகஜோதியா வாழ்வது. எப்படி வாழ்வது? ஜெகஜோதியா வாழ்வது. பின்னாடி ஒரு லைட்டு, ஒரு வெளிச்சம் இருக்கும் பாத்தீங்களா? எல்லா சாமி படத்துலயும் என்ன வச்சிருப்பாங்க? ஆமா, தெய்வம் எப்பவுமே லைட்டா தான் இருக்கும். ஆமா, இருண்டு போய் சொங்கி போய் சோர்ந்து போய் டல்லெல்லாம் இருக்காது. இவன் படம் வாங்குறவனே கேட்பான், இன்னும் சாமி டல்லாகுது, கொஞ்சம் பிரைட்டாகிற சாமி கொடுன்னே கேட்பான். பார்த்துக்கிறீங்களா நீங்க? சாமி படம் வாங்குறவங்களை பார்த்துக்கிறீங்களா? இன்னும் சாமி டல்லா இருக்குது, கொஞ்சம் பிரைட்டாகிறது கொடுன்னு கேட்பான். அப்போ என்ன அர்த்தம்? வாழ்க்கை எப்படி வாழணும்? டல்லா வாழக்கூடாது. எப்படி வாழணும்? பிரைட்டா ஜெகஜோதியா வாழ்ந்தா நீங்க யாராயிடுவீங்க? தெய்வம் ஆயிடுவீங்க. கடவுளை உணரணுமே தவிர, அனுபவிக்கணுமே தவிர, அனுபவிக்கிறதுக்கு என்ன செய்யணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணுமே தவிர, கடவுளை அடைகிறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? முயற்சி பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி கூட வச்சுன்னு பொண்ணு தேடுற மாதிரி ஆயிடும். கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி கூட வச்சுன்னு கல்யாணத்துக்கு பொண்ணு தேடுற மாதிரி ஆயிடும். அப்புறம் வீட்டில் இருக்கிறவன் என்ன பண்ணுவா? அப்புறம் என்ன கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து வீட்டில் வச்ச, என்ன வச்சு நீ போய் வெளியே போய் பொண்ணு தேடுனுங்கிற அப்படின்னு எது திரும்புன்னு தெரியாது. ஆமா, தொடத்தை திருப்பி பிடிப்பாளா இல்லை கரண்டியை திருப்பி பிடிப்பாளான்னு தெரியாது. அதுபோல கடவுள் என்ன பண்ணக்கூடாது? தேட முயற்சி பண்ணக்கூடாது, அடைய முயற்சி பண்ணக்கூடாது. சரியா? இன்னைக்கு மதங்கள்லாம் தப்பாக சொல்லி கொடுத்துருச்சு. கடவுளை அடைய முயற்சி பண்ணு, கடவுளை நீ அடைகிறதுக்கு இங்கே போ, இந்த புண்ணிய காரியம் செய், அந்த புண்ணிய காரியம் செய், இதெல்லாம் செய், அதெல்லாம் செய். எதுவுமே செய்யாமையே கடவுள் எனக்குள்ள வந்தாச்சு. எனக்குள்ள இருக்கிறதுக்கு தான் என்னையே ஒரு ஆணா பெண்ணா மனுஷனா கடவுள் படைச்சாச்சு. நான் மனுஷனாகிறதுக்கு எதுவும் செய்யல, நான் பிறக்கிறதுக்கு நான் எதுவும் செய்யல. அதே போல கடவுளை எனக்குள்ள வச்சுக்கிறதுக்கு நான் எதுவும் செய்ய வேண்டியதில்லை. நீ விரும்பினாலும் கடவுள் உனக்குள்ள இருக்கும், நீ விரும்புனாலும் கடவுள் உனக்குள்ள தான் இருக்கும். நீ கும்பிட்டாலும் கடவுள் உனக்குள்ள தான் இருக்கும், நீ கும்பலனாலும் கடவுள் உனக்குள்ள தான் இருக்கும். நீ வெறுத்து வேதனைப்பட்டு நொந்து வெளியே போ சனினே, என் உள்ள இருக்கவே இருக்காது, நீ எனக்கு வேணவே வேணாம் போனாலும் கடவுள் ஒன்று என்ன பண்ண முடியாது? போக முடியாது. போனா ரெண்டு பேரும் ஒன்னா தான் போவீங்க. புரியுதா? போனீங்கன்னா கூட, இந்த உடம்பு விட்டு போனீங்கன்னா கூட ரெண்டு பேரும் என்ன பண்ணிதான் ஆகணும்? ஒன்னாதாங்க போய் ஆகணும். பிரிக்கவே முடியாதுங்க. என்ன பண்ணி பிரிக்க முடியாது. இல்லைங்க, நான் 2 வாரமா இறை போட்டு சொல்ல, இல்லை 4 வாரமா சர்ச்சுக்கு போல, இல்லை ஞான சபைக்கு வரல, உடலுக்கு நன்றி கூட சொல்ல, ஆண்டவனே இறைவா அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கூட கூப்பிடல, போயிட்டு பாரோ, வாய்ப்பு இல்லை. போயிட்டு இருப்பாருன்னு எப்போ உனக்கு சந்தேகம் வரனா, நீயும் சேர்ந்து போயிட்டு இருக்கணும். நீயும் போயிட்டு இருந்தாதான் ஓ போயிட்டு இருக்கிறோம், அப்போ கூட என்னதான் போயிட்டு இருக்கிறோம் தான். போயிட்டாருன்னு தனியா ஒண்ணு இல்லவே இல்லை. இதுதான் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நொடி. இது இன்னொரு இடத்துல அவருடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பது யார்? எது நம்மளை பிரிக்க முடியும்?
எதுவுமே கடவுள் இருந்து உங்களை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. அதனால கடவுள் பேர் சொல்லி எவனோ ஏமாத்துற இடத்துல நாம் இருக்கக்கூடாது. கடவுள் பேர் சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, யாரும் ஏமாற்ற முடியாது. எனக்குள்ள இருக்கிற கடவுள், எனக்குள்ள இருக்கிறது, எனக்குள்ள இருக்கிற ஒண்ணு கடவுள். அது என்னன்றது உங்களுக்கு வாழ்வு வகுப்புலேயே சொல்லி கொடுத்தாச்சு. அதனால தான் அதை பற்றி பெருசாக பேசலை. கடவுள்ன்றது உங்களுக்கு, அது இல்லைன்னா நான் இல்லை, அது இல்லைனா எனக்கு இயக்கம் இல்லை, அது இல்லைனா எனக்கு பசி இல்லை, அது இல்லைனா எனக்கு ருசி இல்லை, அது இல்லைனா எனக்கு ஜீரணம் இல்லை, அது இல்லைனா எனக்கு தூக்கம் இல்லை, அது இல்லைனா எனக்கு பேச்சு இல்லை, மூச்சு இல்லை, செயல்பாடு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் கடவுளில் தான் செஞ்சுருக்கிறேன், கடவுளை கொண்டு தான் செஞ்சுருக்கிறேன், கடவுளால் தான் செஞ்சுருக்கிறேன். அதனால் நானே யாராக தான் இருக்கிறேன், கடவுளாக தான் இருக்கிறேன். அப்போ நல்லா புரிஞ்சுங்க, மனிதர்கள் அத்தனை பேரும் கடவுள்கள், அதில் ஒரு சிலர் மட்டும்தான் தெய்வமாகிறார்கள். கடவுள் ஆகிறது இலவசம். நீங்கள் கடவுளாகிறது இலவசம். ஆனால் தெய்வமாகிறதுக்கு முயற்சி வேணும். எல்லாரும் தெய்வமாகிட முடியாது. ஆனால் எல்லாரும் யாரா இருக்கலாம், கடவுளா இருக்கலாம். கடவுளா இருக்கிறது ஈஸி, தெய்வமாகிறது கஷ்டம். ஏன்னா தெய்வங்கள் கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து உதவக்கூடியவர்கள், கடவுளுடைய ஸ்தானத்திலிருந்து உதவக்கூடியவர்கள். அதனால தான் மூதாதையர்கள்லாம் குலதெய்வம்னு வச்சிருப்பாங்க. உங்க தாத்தாக்கு தாத்தா, தாத்தாக்கு தாத்தா, முன்னாடி அப்போ அப்படிப்பட்ட குலதெய்வங்கள் தான் இப்போ யாரு, தெய்வங்கள், தேவர்கள். சரியா? அவங்கெல்லாம் வான்லோகத்தில் நட்சத்திரங்களாக இருப்பாங்களாம், வான்லோகத்தில் நட்சத்திரங்களாக இருப்பாங்களாம். இது இந்து மதம் மட்டும் இல்லை, பைபிளும் அப்படி தான் சொல்லுது. சரியா? திரளான மேகம் போன்ற திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க அப்படின்னு எழுதுறார் பவுல். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுங்க, ஓடுங்க. அப்போது இங்கே வந்து நட்சத்திரமாக உங்களை கவனிச்சு நிற்கிறாங்க தெய்வங்கள்னு சொல்கிறாங்க, இங்கே மேகமாக உங்களை சூழ்ந்து நிற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ரெண்டு பேரும் என்ன சொல்லுறாங்க, தெய்வமானவங்க மேலே இருக்கிறாங்க, உங்களுக்கு அவங்க உங்களை பார்க்குறாங்க, உங்களுக்கு அவங்க ஆபத்தில் உதவி செய்கிறாங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கவனிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வாழும்போதே தெய்வமானவங்க, வாழும்போதே தெய்வமானவங்க. இப்போ உங்களுக்கும் வாழும்போதே என்னாக வாய்ப்பு இருக்கு, தெய்வமாக வாய்ப்பு இருக்குது. சரியா? இப்போ கடவுளாக நீங்கள் கஷ்டப்பட வேணாம். ஏற்கனவே யாராக தான் இருக்கிறீங்க, நீங்கள் ஒரு மனித கடவுள், நீங்கள் ஒரு மனித கடவுள், கடவுளை சுமந்து நிற்கிற ஒரு மனுஷன், அவ்வளோதான். கடவுளை உள்ள சுமந்து நிற்கிற ஒரு மனுஷன் நீங்கள். அது ஆகிறதுக்கு எந்த முயற்சி கஷ்டமும் நீங்கள் பட வேணாம், அனுபவிச்சா போதும். சரியா? ஆனால் மனுஷனாக பிறந்துட்டீங்க, அடுத்த கட்டம் என்ன ஆயிடணும், தெய்வமாக ஆசைப்படுங்க, தெய்வமாக விரும்புங்க. நான் என்ன ஆகணும், தெய்வமாக வாழ்ந்துட்டு போகணும். அட்லீஸ்ட் என் குடும்பத்துக்கு நான் தெய்வமாக இருந்துட்டு போகலாம்ல, என் குடும்பத்துக்கு நான் யாராக இருந்துட்டு போகலாம், தெய்வமாக இருந்துட்டு போகலாம். என்னை சுற்றி இருக்கிற என் சொந்தத்துக்கு தெய்வமாக இருந்துட்டு போகலாம். நல்ல மனசை வளர்த்துக்கிட்டு நல்லா வாழ்ந்து 4 பேரை வாழ வச்சு கொடுத்து, கஷ்டத்தில் இருக்கிறவங்கள தூக்கி விட்டு, சோர்ந்து போகிறவங்கள மனசை திடப்படுத்தி, வாழ்க்கை என்னடா வெறுப்பு அப்படின்னு ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்தை அடிமையாக இருக்கிறவங்கள வெளியே கொண்டு வந்து, அவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நல்ல வேலைடா நீ வரலனா என்னம்மா இருப்பேன், தெய்வம் மாதிரி வந்து என்ன பண்ணிட்டேன், காப்பாற்றிட்டேன். அதுதான் ஒருத்தர் சொல்கிறது. 100 பேர் சொன்னால் என்ன ஆயிடுது, ஊர்ஜிதம் ஆயிடுதுல்ல. ஒருத்தன் சொல்கிறான் அப்படி, 100 பேர் சொன்னால் முடிஞ்சிச்சு கதை. சரியா? மனிதர்களால் போற்றப்பட்டு புகழப்பட்டு நற்சான்று பெற்று சிறப்பாக வாழ்கிறவர்கள் தான் தெய்வங்கள். சரியா? அந்த தெய்வ நிலை அடைய முயற்சிக்கலாம், கடவுளை உள்ளத்திலேயே அனுபவிக்கலாம். கடவுள் வேறு, தெய்வம் வேறு. நான் கடவுளாக இருக்கிறேன், தெய்வமாகிறேன். எப்படி வச்சுக்கலாம் ஸ்டேட்மெண்ட்டை, நான் கடவுளாக இருக்கிறேன், தெய்வமாகிறேன். கடவுளால் பிறந்தேன், தெய்வமாக இறக்கிறேன். கடவுளாக என்ன பண்ணியிருக்கிறேன், பிறந்திருக்கிறேன், தெய்வமாக இறக்கிறேன். சரியா? மனித பிறவிக்கு அடுத்த நிலை. தெய்வமானவங்களுக்கு அடுத்த மனுஷ பிறவி தேவைனாலும் எடுத்துக்கலாம், தேவைனாலும் நிறுத்திக்கலாம். அதனால தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, கதையெல்லாம் சொல்லுவாங்க, இவர் வந்து சாகும்போது அடுத்த பிறவியில் இந்த இடத்துல இந்த பேரில் நான் பிறப்பேன்னு சொல்லிட்டு செத்தாருன்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கிறீங்களா? அப்படியே போல் அந்த இடத்துல அப்படி ஒரு பேரில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். இதுதான் தெய்வமானவங்களுக்கான சான்று. இந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரியா? அதெல்லாம் எப்படின்னா இருக்கட்டும், போதும், ஒரு பிறவி போதும், தேவைனா வரலாம், வராமல் போகலாம், அதை போகலாம். இந்த பிறவி சிறப்பாக வாழ்வதற்கு என்ன பண்ணலாம், முயற்சிக்கலாம். சரியா? வாழ்க்கையில் கட்டாயம் என்ன தேவை, நமக்கு ஒரு முயற்சி தேவை. எது வரைக்கும் முயற்சி,
உயிரோடு இருக்கிற வரைக்கும். எது வரைக்கும் முயற்சி? உயிரோ அடுத்த நிமிஷம் தான் நான் சாக போறேன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன பண்ணலாம்? முயற்சி பண்ணலாம். முயற்சியில் என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போயிடலாம் கூடாது. போங்க 10 வருஷம் முயற்சி பண்ணிட்டேன், ஏன் போனோம்? 10 வருஷம் முயற்சி பண்ணிட்டேன், இப்போ ஏன் பண்ணக்கூடாது? 11 வருஷம் பண்ணக்கூடாதாண்ணா சொல்லிட்டாங்களாண்ணா? யாருண்ணா 11வது வருஷம் முயற்சி பண்ணக்கூடாது என்ன சொல்லிட்டாங்களாண்ணா? 11 வருஷம் பண்ணலாம். ஏன் வெறும் 11 வருஷம் பண்ணலாமா? 90வது வருஷம் கூட பண்ணலாம். எது வரைக்கும் பண்ணலாம்? உயிரோடு இருக்கும் வரைக்கும் முயற்சி பண்ணலாம். உயிரில்னா தான் நீ என்ன பண்ண முடியாது? முயற்சி பண்ண முடியாது. அப்போ முயற்சிங்கிறது எப்போ முடியணும்? நான் முடிக்கக்கூடாது, உயிர் இல்லாமல் போய் அதுவாக தானாக முடியணும். வாழுங்கிற முயற்சி எப்போங்க முடியணும்? தன்னால் உயிர் இல்லாமல் போய் அதுவாக முடியுமே தவிர, நானா வயசாயிடுச்சு போதும், இது வரைக்கும் கஷ்டப்பட்ட போதும், இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்ட போதும், 4 வருஷம் முயற்சி பண்ணிட்ட போதும் அப்படின்னு முயற்சி நான் என்ன பண்ணக்கூடாது? முடிக்கக்கூடாது. முயற்சிக்கு சமாதி நான் கட்டக்கூடாது. எனக்கு சமாதி கட்டுற நாள் வரும்போது தன்னால் முயற்சி என்ன பண்ணணும்? முடியணும். சரியா? அப்படி நல்ல முயற்சியோடு சிறந்த வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் எல்லாரும் தெய்வ நிலை அடைய, கடவுளை உணர்ந்து அனுபவிக்க கடவுள் நம்ம எல்லாருக்கும் அருள் புரியட்டும். நல்லா இருங்க, சந்தோஷமாக இருங்க. சரியா? நன்றி.